from Srimad Bhagavatam, Canto 1, second chapter, 9th verse. Dharmasya hi apavargyasya narthortayo pakalpate narthasya dharmaikantasya kamo labhaya hi smritaha. So before going to bed, நான் தூங்கிறதுக்கு முன்னாடி இந்த வேர்ஸை வந்து சேன் பண்ணிவிட்டு இதை ஸ்மரணம் பண்ணிவிட்டு அப்படியே படுக்கலான்னு இருக்கேன். இங்கே என்ன அர்த்தம் சொல்கிறாங்க அப்படின்னா, சூத்த கோஸ்வாமி வந்து நைமிஷரண்யால் அங்கே இருக்கக்கூடிய சேஜஸ்க்கு, அங்கே இருக்கக்கூடிய ரிஷி முனிவர்களுக்கு எல்லாருக்குமே, ரிஷி முனிவர்கள்னால் யார்? whoever is on the path of spiritual realization or ultimate liberation அப்படின்ற. ஸோ இங்கே வந்து எல்லா ஆக்குபேஷனல் டியூட்டி, ஆல் ஆக்குபேஷனல் என்கேஜ்மெண்ட்ஸ், நம்ம எல்லா செயலுமே நம்ம இந்த பூமியில் செய்கிறோம் அப்படின்னா அது அல்டிமேட்டாக அது வந்து எங்கே கொண்டு போய் விடணும் அப்படின்னா லிப்ரேஷன். நம்ம திரும்பவும் இன்னொரு வாட்டி இந்த உலகத்தில் நம்ம பிறக்கக்கூடாது அப்படின்றதுக்கு, அதுக்காக தான் நம்ம வந்து எல்லாமே செய்கிறோம். எப்படி வந்து நம்ம ஒரு ஜெயிலில் வந்து கைதிகள்லாம் என்ன பண்ணுறாங்க, அவங்களுக்கு எல்லாருக்கும் இந்த காலையில் எழுந்திரிக்கணும், நீங்கள் காலையில் எழுந்திரிச்சு இவ்வளோ தான் உங்களுக்கு சாப்பாடு, இதை சாப்பிட்டுட்டு நீங்கள் எங்கே போகணும், போய் கூலி வேலை செய்கிறதுக்காகவோ இல்லை அவங்கவுங்களுக்கு ஒரு வேலை கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த வேலையெல்லாம் வந்து நீங்கள் செய்கிறதுக்காக தான் இங்கே இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு செய்வாங்க. ஆனால் அந்த செய்கிறதுலாம் எதுக்காக செய்கிறாங்க அப்படின்னா, அவங்க பண்ண தண்டனைக்காக அவங்க வந்து ஜெயிலில் வந்து கஷ்டப்பட்டுட்ருக்காங்க. ஒரு ஜெயிலில் வந்து அவங்கள போட்டு அடைச்சி வச்சு நீ இதுதான் செய்யணும் அதுதான் செய்யணும் ரூல்ஸ் இருக்குது. அவங்கள வந்து கைதியெல்லாம் விடுதலை பண்ணாமல் வச்சுருப்பாங்க. எதுக்கு அப்படின்னா, சர்டன் காலம் வரைக்கும் அவங்க பண்ண தப்புக்கு தண்டனை அனுபவிப்பாங்க. தண்டனை அனுபவிக்கிறது எதுக்காக? திரும்பவும் அவங்க வந்து அந்த ஜெயிலுக்குள்ளே வரக்கூடாது. அதுக்காக தான் அவங்க திருந்தி வெளில போய் ஒழுங்காக இருக்கணும் அப்படின்றதுக்காக தான். ஸோ அதே மாதிரி நம்ம ஜீவாத்மாலாம் வந்துட்டு இந்த உடம்புன்ற ஒரு ஜெயிலுக்குள்ளே நம்ம மாட்டின்னு இருக்கோம். ஸோ இந்த உடம்புன்ற ஜெயிலுக்குள்ளே மாட்டின்னு இருக்கிறதுனால நம்ம எந்த செயல் செஞ்சாலும் அந்த செயலால் நம்ம வந்து இந்த ஜெயிலேருந்து வெளியில் போயிடணும், திரும்ப இந்த ஜெயிலுக்குள்ளே வர மாதிரி நம்ம இருக்கக்கூடாது. ஸோ அதனால் கரெக்டாக அவங்க கொடுத்துருக்க வேலையை நம்ம கரெக்டாக செய்யணும். எதுக்குன்னா, ஐயோ இன்னொரு வாட்டி நம்ம ஜெயிலில் வந்து மாட்டிடக்கூடாதுப்பா அப்படின்னு சொல்லி ரொம்ப கேர்ஃபுல்லாக நம்ம அந்த ஜெயிலரை பார்த்துக்கிறார் இல்லையா, அவங்கள திருப்திப்படுத்துகிற மாதிரி நம்ம எல்லாம் செய்யணும். ஸோ அந்த மாதிரி தான் இங்கே வந்து என்ன செயல் செஞ்சாலும் நம்ம இந்த ஜெயிலை விட்டு வெளில போகிறதுக்கான ஒரு நோக்கம் மட்டுமே இருக்கணும். அதுக்காக மட்டுமே தான் எல்லா வேலையும் செய்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது வந்து எந்த ஒரு அதாவது நம்ம செய்யக்கூடிய செயல் வந்துட்டு நம்ம ஜெயிலில் இருக்கிறோம், ஆனால் அந்த ஜெயிலில் எப்படி நம்ம இன்னும் நல்லா கம்ஃபர்டபுளாக அங்கேயே இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை கொடுக்கக்கூடிய வேலையெல்லாம் நம்ம ஒழுங்காக செய்யாமல் அப்படியே ஏமாற்றிட்டு எப்படியாவது அவங்களுக்கு கண்ணு பார்க்குற மாதிரி செய்கிற மாதிரி செஞ்சுட்டு எந்த வேலையும் செய்யாமல் அங்கே இன்னும் மேற்கொண்டு எந்த ஒரு பிரச்சனையும் நம்ம பண்ணாமல், ஸோ நம்ம அங்கே வந்து அங்கே எப்படி கம்ஃபர்டபுளாக இருக்கணும் அப்படின்றது ட்ரை பண்ணக்கூடாது. அங்கே கொடுத்துருக்க வேலையை நம்ம எப்படியா கஷ்டப்பட்டு செஞ்சு சீக்கிரம் வெளில வரத்துக்கு பார்க்கணும். அதனால் யாரெல்லாம் வந்துட்டு இப்போது நம்ம பண்ணக்கூடிய பக்தி சேவை அப்படின்னு இருக்கு இல்லையா, இந்த பக்தி சேவையை வந்து நம்ம வந்து எப்படி இந்த பூமியில் எப்படி நம்ம கம்ஃபர்டபுளாக வாழலாம் அப்படின்னு நம்ம வந்து ட்ரை பண்ணக்கூடாது. இப்போ கிருஷ்ணா கிட்ட போகிறோம், கிருஷ்ணருக்கு நம்ம வந்து சேவை செய்கிறோம், கிருஷ்ணரோட நாமத்தை நம்ம சொல்கிறோம், கிருஷ்ணருக்கு நம்ம நைவேத்தியம் பண்ணுறோம். இதெல்லாம் எதுக்கு பண்ணுறோம் அப்படின்னா, கடவுளே நான் நல்லா நீண்ட நாள் வாழணும் அப்படின்ற ஆசையை வச்சுட்டு நம்ம அதெல்லாம் பண்ணக்கூடாது. இல்லை இங்கே எனக்கு எந்த ஒரு கஷ்டமும் இல்லாமல் நான் இங்கே ராஜா மாதிரி வாழணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் நம்ம வந்து பகவானுக்கு நம்ம சேவை செய்யக்கூடாது. ஷுட் நெவர் பி யூஸ்ட் ஃபார் மெட்டீரியல் கெயின் ஆர் டு யூஸ் மெட்டீரியல் கெயின் டு கல்டிவேட் சென்ஸ் கிராட்டிஃபிகேஷன். இந்த புலனின்பத்தோடு நான் எப்படி இங்கே சந்தோஷமாக வாழலாம் அப்படின்றதுக்காக நம்மளுடைய ஆக்குபேஷனல் சர்வீஸை வந்து பண்ணக்கூடாது அப்படின்ற. ஃபர்தர்மோர், அக்கார்டிங் டு ஒன் ஹூ இஸ் என்கேஜ் இன் தி அல்டிமேட் ஆக்குபேஷனல் சர்வீஸ். அல்டிமேட் ஆக்குபேஷனல் சர்வீஸ்னால் என்னது? by doing
இந்த ஆத்மார்த்தமாக செய்யக்கூடிய வேலைகள் எல்லாமே, ஸ்பிரிச்சுவல் ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே அல்டிமேட் ஆக்குபேஷன். ஏன்னா இட் இஸ் தி ஆக்குபேஷன் டியூட்டி ஆஃப் தி ஆத்மா டு பரமாத்மா. அந்த விதத்தில் ஸோ பாடிலி ஆக்டிவிட்டீஸ் பற்றி சொல்ல, நம்ம அந்த பக்தி செய்கிறதே கூட மெட்டீரியல் கெயின்காக நீங்கள் செய்யக்கூடாது, சென்ஸ் கிராட்டிஃபிகேஷன் புலன் இன்பத்துக்காக நம்ம செய்யக்கூடாது அப்படின்றத இங்கே வந்து அவர் சொல்லியிருக்காரு. ஸோ அடுத்த வேர்ஸ் வந்து 1 to 10 வந்து நாளைக்கு வந்து இதோடைய மீனிங் வந்து we will recite or we will read the meaning or so that's how. ஸோ எவ்வளோ பெரிய ஒரு தத்துவம். இந்த பூமியில் நம்ம வாழ்கிறது வந்து ஒரு ஜெயிலில் நம்ம இங்கே இருக்கோம். இங்கே ஜெயிலிருந்து சீக்கிரமாக எப்படி வெளில வரணும்னு பார்க்கணும். அதை விட்டுட்டு நம்மளுக்கு இந்த ஜெயிலில் நம்மளுக்கு நல்லா மதிப்பு மரியாதை கிடைக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டுட்டு இருக்கோம். இல்லை நம்மளுக்கு இங்கே கொஞ்சம் கம்ஃபர்டபுளான ஒரு லிவிங் வேணும் அப்படின்னு ஆசைப்படுறோம். அதெல்லாம் இல்லாமல் இந்த ஜெயிலேருந்து நம்ம வெளில வரணும் அப்படின்னு நம்ம ஆண்டவனை பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு நம்ம இன்னைக்கு இன்றைய நாளை நம்ம முடிச்சுட்டு தூங்கிட்டு நாளைக்கு காலையில் எழுந்திரிப்போம். ஸோ மே கிருஷ்ணா கம் இன் மை ட்ரீம்ஸ், மே கிருஷ்ணா கம் இன் ஆல் யூர் ட்ரீம்ஸ். ஸோ ஹரே கிருஷ்ணா, குட் நைட், ஜெய் ஸ்ரீ ராதே.